Good morning, students. Today we are going to discuss about Unit 2 Election, Political Parties and Pressure Groups in Civics. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் டெமோக்ராசினா என்ன, அண்ட் தென் அதனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டெமோக்ராசி பார்த்தோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து இந்தியாவில் எப்போ வந்தது, அண்ட் தென் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். In today's class we are going to discuss about election, political parties and pressure groups. ஸோ எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா 5 years once வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அப்படின்னா என்ன, அது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. அவங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடியவங்க தான் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷன். An election is a formal decision-making process by which a people chooses an individual to hold public office by voting. ஸோ எலெக்ஷன் அப்படின்றது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான். பீப்புள்ஸ் வந்து யார் யாரை ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நம்மளையே ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. த எலக்டோரியல் சிஸ்டம் இன் இந்தியாவோட எலக்டோரியல் சிஸ்டம் எப்படின்னு பார்க்கலாம். த எலக்டோரியல் சிஸ்டம் இன் இந்தியா ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபாலோடு இன் த யுனைடெட் கிங்டம். யூகேயில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா முன்னாடி பிரிட்டிஷ்லேருந்து நமக்கு வந்தது இல்லையா, அப்படியே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்தியா இஸ் ஏ சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ராசி இன் த வேர்ல்ட். இந்தியா தான் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்னா சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் democracy in the world. The modern India, the Constitution of India came into force on 26 January 1950. So 26 January 1950 தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். And then articles 324 to 329 in part of 15 of the Constitution make the following provisions with regard to the electoral system in our country. ஸோ ஆர்டிக்கல் 324 to 329 பார்ட் 15 ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில். ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair elections in the country. ஸோ ஆர்டிகல் 324 இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதிலேருந்து இண்டிபெண்ட் அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்ட்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து எலெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரியில் வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அட் ப்ரெசன்ட் த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இதில் வந்து ஹெட்டு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து ஆர்டிகல் 324 ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது. அடுத்தது, த பார்லிமெண்ட் மேக் ப்ரொவிஷனல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட் இன்க்ளூடிங் the participation of electoral rules, the delimitations of constitutions and all other matters necessary for securing the due constitutions. ஸோ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் அதனோட கான்ஸ்டியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன்ஸ். அதாவது எலெக்ஷனுக்கான ரூல்ஸு அண்ட் தென் வாக்காளர் பட்டியல்னு சொல்கிறாங்க இல்லையா, யாரெல்லாம் ஓட் பண்ணுறா 18 years எபோவ் இருக்காங்களோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் தென் எது வரைக்கும், அதாவது என்ன தொகுதி எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறது, இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு, அதிகாரம் உண்டு. ஓகேவா. அவங்க தான் இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க.
The state legislature can also make provisions with respect to all matters relating to elections to the state legislature, including the preparation of electoral rules and all other matters necessary for securing their due constitutions. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் தென் அதாவது மாநிலங்களோட எல்லை, அதாவது ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து இது வரைக்கும் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் குடவாடை சிஸ்டம் அப்படின்றது சோழா பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எலக்டோரல் சிஸ்டம் இன் இந்தியா. அதாவது யூகேயில் என்ன ஃபாலோ பண்ணிருந்தாங்களோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஆர்டிகல் 324 ஃபாலோ பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஃப்ரீ அண்ட் ஃபேராக எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அண்ட் தென் அதில் வந்து ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கு அவங்களுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அண்ட் தென் 2 பேர் இருப்பாங்க. அண்ட் தென் ஓட்டர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் தென் எலக்டோரல் ரோல்ஸு, அண்ட் தென் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டியூவன்சிஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இதை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன் ப்ராசஸ். அட் த நேஷனல் லெவல் த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், த பிரைம் மினிஸ்டர், is elected by members of the Lok Sabha and lower house of the parliament in India. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரைம் மினிஸ்டரை வந்து அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றது ப்ரைம் மினிஸ்டர். அவரை யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஓட்டர்ஸ் டே பார்த்திங்கன்னா 25th January வந்து இந்தியாவில் ஓட்டர்ஸ் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். In representative democracy like ours, elections are extremely important. Voting in elections are the best way to make your voice heard. ஸோ எலெக்ஷன் அப்படின்றது எலெக்ஷன் தான் வந்து பெஸ்ட்டு வே. நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்கள தான் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் ஆஃப் த நோட்டா ஆப்ஷன். நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த நோட்டா அப்படின்னா நமக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஓட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நோட்டாவுக்கு ஓட் பண்ணலாம். ஓகேங்களா? இஃப் த பீப்புள் இன் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆர் நாட் வில்லிங் டு எலெக்ட் எனி கேண்டிடேட், they can vote for the option called nota, none of the above. யாருக்குமே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நமக்கு வந்து ஓட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, நாட் வில்லிங் அப்படின்னா நம்ம வந்து நோட்டாக்கு ஓட் பண்ணலாம். ரூல் 49(o) in the conduct of election rules 1961 of India describes this procedure. 1961லேயே வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கன்னு ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றது VVPAT அப்படின்றது என்னென்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து VVPAT. ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்கிறதுல இந்த பட்டனை நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டனுக்கான, இப்போ நான் சப்போஸ் நோட்டா அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோட்டா அப்படி, இப்போ பென் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பெண்ணை ப்ரெஸ் பண்ணுறேன், பென் சிம்பிள் இருக்குதுன்னு வைங்களேன், பென் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து உள்ளே வந்து பென் அப்படின்ற இந்த குட்டியாக இந்த இடத்துல பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் நம்ம எதுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா தெரியும். நம்ம ஆஃப்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன எதுக்கு நம்ம ஓட் பண்ணோம் அப்படின்றது பிரிண்ட் ஆகி வரும். பிரிண்ட் ஆகி வந்து ரோல் ஆகி உள்ள அந்த பாக்ஸில் விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எதுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து மிஷினோட இருக்கும். ஓகேங்களா? ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இஸ் த வே ஃபார்வர்ட் டு என்ஹான்ஸ் credibility and transparency of election process. This system was first introduced in the 2014 general election. 2014 general electionல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
நம்ம யாருக்கு ஓட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக. நோட்டா வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் த ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 2014. இந்தியா இஸ் த 14th country in the world to introduce நோட்டா. நோட்டாவும் 2014 தான் வந்து எலெக்ஷன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. ஓகேங்களா? ஸோ 14th வேர்ல்டு லெவலில் 14th country நோட்டா வச்சுருக்கிறது இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ நோட்டா அப்படின்றது சிம்பிள் யூஸ்டு ஃபார் நோட்டா ஆப்ஷன் ஆன் த எலக்ட்ரிக்கல் ஓட்டிங் மிஷின் இன் இந்தியா. இந்த மாதிரி நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா கண்ணு? ஸோ நோட்டா அப்படின்றது, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த எபோ அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஓட் பண்ணுறது. ஓகேங்களா? இது பேர் தான் வந்து நோட்டா. ஸோ டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ எலெக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ், direct and indirect. Direct elections. People directly vote for the candidates in they fray and elect their representatives. The following are examples of direct elections in which people over the age of 18 years participate in the electoral process by casting their votes. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், பீப்புள்ஸ் வந்து டைரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறதா வந்து டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறோம். ஸோ பீப்புள்ஸ் வந்து ஒன்ஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட ஓட்டை வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ ஓட் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்னது? 18 இயர்ஸ். எபோவ் 18 இயர்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஓட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் விச் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா என்னது? எம்பி. ஓகேங்களா? லோக்சபா எலெக்ஷன்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் டைரெக்டாக. அண்ட் தென் எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் விச் த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் எலெக்டட். அதாவது எம்எல்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன்ஸ் டு த லோக்கல் கவர்னிங் பாடிஸ் சச் ஆஸ் வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் கண்டக்டட் பை த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் ஒன்ஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அந்த மாதிரி தனித்தனியாக மெம்பர், ஒரு வில்லேஜ் இருக்குன்னா வார்டு மெம்பர் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லையா, நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஊர் பிரசிடெண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறது டைரெக்டாக நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம், பீப்புள்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதனோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, as the voters elect their representatives directly, direct elections are considered to be a more democratic method of election. democratic methodனா அதாவது இந்த மாதிரி டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வச்சு எடுக்கிறதுனால இது வந்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். டெமோக்ராட்டிக்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் டைரெக்டாக பீப்புள்ஸ்க்கு, எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது. It educates peoples regarding the government activities and helps in choosing the appropriate candidate. Also, it encourages peoples to play an active role in politics. அதாவது மக்களுக்கு வந்து இந்த டைம் நம்ம எலெக்ஷனில் ஓட் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும் பொழுது யோசிப்போம் இல்லையா, இவங்க நமக்கு என்ன நல்லது பண்ணாங்க, இவங்க நமக்கு என்ன பண்ணலை, அந்த மாதிரி யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. It empowers people and makes the rulers accountable for their actions. ஸோ அவங்களோட பொறுப்புகளை கரெக்டாக அவங்க வந்து பண்ணினாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பார்த்து கரெக்டாக அவங்களுக்கு ஓட் பண்ணுவோம். அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஓட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஓட் பண்ண மாட்டோம். இதில் என்ன டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து வச்சாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கவர்மெண்ட்க்கு வந்து நிறைய செலவாகும். அண்ட் தென் illiterate voters sometimes get misguided by false propaganda. Campaigning based on caste, religion and various other sectarian considerations pose serious challenges. அதாவது என்னென்னா, இப்போ கம்யூனிட்டி வைஸாக, ரிலிஜியன் வைஸாக வந்து பிரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ண வச்சுட்டு இது பண்ணுற அந்த மாதிரி நிறைய கலவரம்லாம் உருவாகுது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அது ஒரு டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட்டு
Since conducting direct elections is a massive exercise, ensuring free and fair elections at every polling station is a major challenge to the election commission. ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு மேஜர் சேலஞ்சஸாக என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா பிளேஸ்லேயும் ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து எலெக்ஷன்ஸ் வந்து போலிங் நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதே வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும். There are instances of some political candidates influencing the voters through payments in the form of cash, goods and services. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மணி கொடுத்து எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பொருளாக கொடுத்து ஓட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்காமல் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கணும். எலெக்ஷன் campaigns sometimes results in violence, tension, law and order problems and affects the day-to-day life of people. ஸோ லேண்ட் ஆர்டர், அதாவது இப்போது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சம் வயலன்ஸ் ஆகலாம். அதாவது கலவரங்கள் அந்த மாதிரி எகெயின்ஸ்டாக வந்து வின் பண்ணினவங்க அமைதியாக போகலாம், வின் பண்ணாதவங்க ஏதாவது வயலன்ஸாக வந்து ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா மக்களோட டே டு டே லைஃப் வந்து என்னாகும், சஃபர் ஆகும். தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரிலீஜியன்ஸ்குள்ளே பிரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஃப்ரீ அண்ட் ஃபேராக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அண்ட் தென் பீப்புள்ஸுக்கு வந்து ஓட்டுக்கு வந்து மணி கொடுக்கறது, இல்லை குட்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். அண்ட் தென் எலெக்ஷன் டைமில், ரிசல்ட் வர டைமில் சம் டென்ஷன்ஸ், ஏதாவது வயலன்ஸாக யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷனோடு இருக்கணும். அது வந்து மக்களோட டே டு டே லைஃப்பை வந்து சஃபர் பண்ணும். ஓகேங்களா? தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ். Next, indirect elections. Voters elect the representatives who in turn elect their representatives. This method of election is followed for the election of President of India. So, President of India choose பண்ணுறாங்களே, அதை எப்படி நம்ம டைரெக்டாக பீப்புள்ஸ் சூஸ் பண்ணுறதில்ல, நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். Merits. Indirect elections are less expensive. It is more suited to election in large countries. ஸோ ரொம்ப எலெக்ஷனோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரிய பெரிய கண்ட்ரீஸில் வந்து இந்த வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். Demerits. If the number of voters is very small, there exists the possibility of corruption, bribery, horse trading and other unfair activities. ஸோ ஓட்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறனால என்ன பண்ணலாம், அவங்கள மணி கொடுத்து வாங்கிடலாம், அல்ல அவங்கள ஏதாவது பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு ஓட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்க்கு சான்ஸ் இருக்குது. It is less democratic because people do not have direct opportunity to elect, but they instead to it through their representatives. So this may not reflect the true will of the people. ஸோ இது வந்து இதனால் வந்து இது வந்து ஒரு லெஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பீப்புள் வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்க செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பீப்புள்ஸ் வந்து வேறு ஒரு விஷயம் வச்சுருக்கலாம், அவங்க செலக்ட் பண்ண நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேறு யாராவது செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட எலெக்ஷன் அப்படி டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் விவிபிஏடி, அதாவது நோட்டாக ஓட் பண்ணுறது, அண்ட் தென் எலெக்ஷனோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது, அண்ட் தென் எலக்ட்ரோரல் சிஸ்டம் இன் இந்தியா, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.